ராகவ் போயிட்டு அபி கிட்ட, அபி ப்ளீஸ் அபி, நான் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணவே இல்லை, என்னை மன்னிச்சிரு, நீ இந்த வீட்லயே தான் அபி இருக்கணும், நீ என்னை விட்டு போகவே கூடாது அப்படின்னு சொன்னதும் அபி இருந்துகிட்டு, சரிங்க ராகவ், நீங்க சொல்ற மாதிரியே நான் இந்த வீட்டில் இருக்கிறேன், ஆனா நான் ஒரே ஒரு கண்டிஷன் போடுறேன், அந்த கண்டிஷன் நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா நான் இந்த வீட்லயே இருக்கிறேன். ராகவ் வந்து கண்ணை தொடச்சிட்டு, அபி சொல்லு அபி, நீ சொல்றது நான் கண்டிப்பா ஏத்துக்கிட்டு நடப்பேன் அப்படின்னு சொன்னதும் அபி இருந்துகிட்டு, சரி அப்படின்னா டிவோர்ஸ் பேப்பர்ல நீங்க சைன் போட வரணும். ராகவ் இருந்துகிட்டு, என்ன அபி பேசுற நீ, நான் இந்த வீட்லயே இருக்கணும்னு சொல்றேன், நீ டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்குன்னு சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா ராகவ், நீங்க டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டீங்கன்னா எப்படியும் 6 மாசம் ஆகும்ல அது வரத்துக்கு, அது வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன், இப்பவே நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன்ல, நான் போகவே இல்லை அப்படின்னு சொன்னதும் ராகவ் வந்து மனசுக்குள்ளேயே, எப்படியும் இன்னும் 6 மாசம் இருக்குல்ல, அந்த 6 மாசத்துக்குள்ள என்னோட லவ் எப்படிப்பட்டதுன்னு உனக்கு புரிய வச்சு நான் இந்த வீட்லயே இருக்க வைக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. ராகவ் இருந்துகிட்டு, சரி அபி, உங்களோட கண்டிஷனுக்கு நான் ஏத்துக்கிட்டு டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போட நாளைக்கு வரேன் சரியா அப்படின்னு சொன்னதும் அபிக்கு வந்து பயங்கர அதிர்ச்சி ஆயிடுது. என்னது இது, இவங்க டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போடுறேன்னு சொல்றாங்க, ஒருவேளை மதுவை கல்யாணம் பண்றதுக்காக தான் இப்படி பேசுறாரோ. அடுத்த நாள் காலையில 2 பேருமே டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போடுறதுக்காக கிளம்பி போறாங்க. அங்க ஜட்ஜ் வந்து 2 பேர்த்துமே கேட்ட உடனே அபி வந்து டக்குன்னு ஆமாங்க மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா ராகவ் வந்து எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துருக்காங்க. அபி வந்து ராகவ் பார்த்த உடனே ராகவ் வந்துட்டு ஆமாங்க மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ராகவ் வந்து சைன் போடுவாங்களா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.